ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் சொல்கிற தகவல் எல்லாமே நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்டே கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூலை 12 நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 24,502.15. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 52,278.90. டிஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 1,651.45 crore செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 4,021 crore பை பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் நியூஸ் நான் எதுலேருந்து எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், சிஎன்பிஎஸ்சி டிவி 18, மின்ட் அண்ட் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். ஜொமேட்டோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ரெஷ் ரெக்கார்ட் ஹையை தொட்டிருக்கு. 223.25 தொட்டிருக்கு. யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ₹260 பர் ஷேர். ஜிடிபிஎல் ஹேத்வே நேத்தி ஜூலை 11 நைட்டு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாங்க. 2% இன்றைக்கி டிக்ரீஸ் ஆகிருக்கு. ₹167 பர் ஷேர் வரைக்கும் வந்திருக்கு. அவங்க நெட் ப்ராஃபிட் 60.2% இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆகிருக்கு. எபிட்டா டிக்ளைன் ஆகிருக்கு 4% இயர் ஆன் இயர். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 12% இயர் ஆன் இயர். அண்ட் தென் பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் இன்றைக்கி 1.5% கெயின் ஆகிருக்கு. அவங்க ஃபினான்ஷியல் டைரக்டராக சந்தீப் குமார்ன்றவங்கள புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்ன்ஸ்டீன் பிஎஃப்சிக்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ₹620 பர் ஷேர். ஐஆர்இடிஏ இன்றைக்கி 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ரெஷ் ரெக்கார்ட் ஹையை தொட்டிருக்கு. 303.70 பர் ஷேருக்கு. அவங்க Q1 ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. இயருக்கு 364% இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இன்வெஸ்டர்ஸ் நல்லா ஹெல்த்தி க்ரோத் இருக்கும் இந்த Q1 ஃபினான்ஷியல் இயர் 25க்கு. மியூச்சுவல் ஃபண்ட் HDFC பேங்க்ஸில் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. ₹42,000 crore வாங்கியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த இயர், இந்த இயரோட 2024 ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும். ஜூன் மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கை 4.0 crore ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதோட மதிப்பு 6,887 crore. இன்வெஸ்டெக் பாரதி ஏர்டெலோட ஷேர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ₹1,560 பர் ஷேர். ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட டேரிஃப் ஹைக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 20-25% ஹைக் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களோட ரெவென்யூ ப்ராஃபிட்டபிலிட்டிலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் அவங்க டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏபிபி இந்தியாவோட ஷேர் இன்றைக்கி 3% வரைக்கும் ஃபெல் ஆகிருக்கு. யூபிஎஸ் அவங்களுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 9,100 ப்ளஸ் ஷேர் ஃப்ரம் 8,833 பர் ஷேர்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 2 பேரும் சேர்ந்து ஒரு ₹100 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சதர்ன் இந்தியாவில் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கண்டெய்னர் போர்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இது. அது எங்கே லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, கேரளாவில் உள்ள விஹிஞ்சம்ன்ற போர்ட்டு தான். இந்த போர்ட்டு எப்போ முடிவுக்கு வரும்னா 2028க்குள்ளே ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q1 ரிசல்ட் ஜூலை 19 டிக்ளேர் பண்ணுறாங்க. மார்கன் ஸ்டான்லி ப்ரோக்கரேஜ் ஓவர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆயில் இந்தியாவுக்கு டார்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 663 கொடுத்துருக்காங்க. அந்த சென்னை பேஸ்டு இன்வெஸ்டரான டோலி கண்ணா 1.0% ஸ்டேக் இன் சூப்பர் சேல்ஸ் இந்தியாவில் வாங்கியிருக்காங்க. இந்த சூப்பர் சேல்ஸ் இந்தியா என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, யான், கீர்ஸ் அண்ட் அப்புறம் ஏஜென்சி சர்வீஸும் பண்ணுறாங்க. ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட் கம்பெனி ஃபண்ட்ரைஸ் பண்ணுறாங்க 800 crore ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் கிட்டேருந்து மட்டும். ஸோ அதுக்கான அப்ரூவல் அலோகேஷன் பார்த்திங்கன்னா 1.22 crore per share. இஷ்யூ ப்ரைஸ் 655.50 per share. ஃப்ளோர் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நியர் டு 5% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க.
அண்ட் தென் ஜீ என்டர்டெயின்மெண்ட் வந்து இன்றைக்கி 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க ருபீஸ் 2000 crore. அதாவது அவங்க க்ரோத்துக்காக யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சோனி மர்ஜருக்கு அப்புறம் சோனி ஜீ மர்ஜருக்கு அப்புறம் ஒரு கொலாப்ஸ் நடந்தது, அவங்க கொலாப்ஸு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இந்த ஷேர் ப்ரைஸ் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிசிஎஸ் நேற்றுக்கு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க, நல்லா பூம் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ சில ப்ரோக்கரேஜஸ்லாம் அவங்களுக்கு என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜெஃப்ரீஸ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டார்கெட் வந்து 4615 per share. யூபிஎஸ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 4600 per share. நொமோரா நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 3860 per share. பட் ஆனால் இன்றைக்கி ஜூலை 12 ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 4183 க்ளோஸ் ஆகிருக்கு. நுவாமா வந்து பை கால் கொடுத்துருக்காங்க ருபீஸ் 4800 per share. சிட்டி வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 3645 per share. ஷேர்கான் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 4750 per share. அண்டு அக்குமுலேட் கொடுத்துருக்காங்க பிரபுதாஸ் லீலாதர் ப்ரோக்கரேஜ் வந்து அக்குமுலேட் கொடுத்துருக்காங்க, டார்கெட் 4370 per share. ஆர்சிஎஃப் வந்து இன்றைக்கி 10% பூம் ஆகிருக்கு, ரெக்கார்ட் ஹையாக எட்டியிருக்கு. ஏன்னா நேற்றுக்கே நம்ம ஆர்சிஎஃப் பற்றி பார்த்தோம். அவங்க வந்து டோப்போஸ்ன்றவங்களோட ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரை ஒன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட் அண்டு கேட்டலிஸ்டெல்லாம் இவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. எதுக்காகனா ஆர்சிஎஃப் தாயில் உள்ள அமோனியா பிளான்ட்டை ரீவேம்ப் பண்ணுறதுக்காக சப்ளை பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஆர்சிஎஃப் வந்து 10% ஹை எட்டியிருக்கு. குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டு சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக ஷாஷி கட்டாரியான்றவங்கள ஜூலை 1 அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த ஹர்ஷால் பட்டேல்ன்றவங்க சம் பர்சனல் ரீசனுக்காக ரிசைன் பண்ணிட்டாங்க. பெங்களூர் பேஸ்டு ரியல் எஸ்டேட் டெவலப்பரான புருவங்கரா லிமிடெட் வந்து QIP லான்ச் பண்ணுறாங்க. 700 to 800 crore வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபண்ட்ஸை வந்து இவங்க போத் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவும் அவங்களோட மணி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காகவும் ரெடியூசிங் த டெப்ட்டுக்காகவும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஷியன்ட்டோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1905 வரைக்கும் போயிருக்கு ஆஃப்டர்நூன். ஏன்னா அவங்க வந்து செமிகண்டக்டர் பிஸ்னஸை இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி சிஎன்ட் வந்து 7% பூம் ஆகிருக்கு. எஸ்டிஎல் டிமர்ஜர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க கிரெடிட்டர்ஸ்கிட்டேருந்தோ ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டேருந்தோ அப்ரூவல் வாங்கியிருக்காங்க டிமர்ஜருக்காக. எஸ்டிஎல் அண்டு நியூ குளோபல் சர்வீசஸை தனியாக பிரிக்கிறாங்க. ஸோ ஷேர்ஸ் ஆஃப் எஸ்டிஎல் வந்து இன்றைக்கி 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒன் பண்ணியிருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூரோவில் 25.7 million euro. யார்கிட்டேருந்துன்னா ஹேல்ஸ் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்டேருந்து. அவங்க வந்து நம்ம பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து டிஆர் மாடியூல்ஸை அவங்களுக்கு சப்ளை பண்ண போகிறாங்க. அது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் டாடா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க 4245 crore. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் உள்ள அவங்க பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டாடா பவர் வந்து ஒடிசாவில் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் 4 பக்கமாக பிரிஞ்சு இந்த இம்ப்ளிமெண்ட்டை பண்ணுறாங்க. அலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஒரு ஆர்டர் ஒன் பண்ணியிருக்காங்க ஃபார் குருகிராம் ஹவுசிங் ஒர்க்குக்காக. அதோட விலை மதிப்பு பார்த்திங்கன்னா 581 crore ஃபார் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்குக்காக தான். யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா EST ரியால்கான் ப்ரைவேட் லிமிடெட். இந்த ப்ராஜெக்ட் பீரியட் வந்து 30 months. இன்றைக்கி ஜூலை 12 HCL டெக் வந்து Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா 20% க்ரோத் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டில் ஃபார் திஸ் குவார்ட்டர். அண்ட் தென் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7% year-on-year இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போர்டு வந்து 12 rupees per share டிவிடெண்ட் தரதாக சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 23, 2024. பேமெண்ட் டேட் வந்து August 1, 2024. இந்தியாவுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாயிருக்கு. 4 month ஹையாக எட்டியிருக்கு 5.08 in June அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன மாதம் பார்த்திங்கன்னா மே மாதம் 4.75% அப்படின்னு இருந்தது. இப்போ 0.33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4 monthல இது ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 8 மாதமாக 8%லே தான் ரீட்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி தொடர்ந்து உங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.